அவருடைய ஞாபக மறதி மெல்ல இருளில் கவ்வுறது மாதிரி ஒரு ஞாபக மறதி வந்துட்டே இருக்குது. ஒரு நாள் ஒரு பரபரப்பான சாலையில் அது இறந்து போகிற மாதிரி கேள்விப்படுறாங்க. ஒவ்வொரு டைமும் அவங்களுடைய குடிசைகள் எல்லாம் எரியப்பட்டு வருது. இப்போ அதே அவங்க இருந்த குடிசை இருந்த அதே இடத்துல இந்த பெரிய கட்டடத்தில் அந்த வீட்டுக்கு வேலைக்கு ஆட்களாக வந்து நிற்கிறாங்க. வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் எழுத்தாளர் அம்பை அவர்கள் எழுதிய 13 சிறுகதைகள் கொண்ட ஒரு சிறுகதை தொகுப்பு சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை, இந்த சிறுகதை தொகுப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 2019 வெளிவந்தது. 2021 சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. எழுத்தாளர் அம்பை என்ற புனை பெயருடன் CS லட்சுமி ஒரு வரலாற்று பேராசிரியரும் கூட. புதுடில்லி ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். 1961 தமிழ் புனை உலகில் தனக்கென்ற ஒரு தனி குரலாக விளங்குபவர். கடந்த 40 வருடங்களாக பெண்களின் அனுபவங்கள், வாழ்க்கை வரலாறு மற்றும் மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டு வருபவர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 13 சிறுகதைகள் கொண்ட ஒரு சிறுகதை தொகுப்பு. இதை படிக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்னா, இதில் வரக்கூடிய கதாநாயகி எழுத்தாளராக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. அதன் அடிப்படையில் முதல் சிறுகதை என்னென்னா, தொண்டை புடைத்த காகம் ஒன்று. நாயகி எழுத்தாளர், நாயகர்கள் நாயகியோட அப்பா ஒரு காகம். இதான் அந்த கதை மாந்தர்கள். அவங்க வீட்டு சமையல் அறையில் தினம் ஒரு காக்கா வந்திருக்குது. அது உருவத்திலையும் அதனுடைய செயல்பாடுகளையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கழுத்தினுடைய மேல் பகுதி, சிறகின் ஒரு பகுதியில் மெல்லிய சாம்பல் நிறம் இருக்குது. கழுத்து ரொம்ப தொண்டை புடைத்திருக்கு அந்த காகத்திற்கு. சாப்பாட்டு விஷயத்தில் கூட ரொம்ப நாசுக்காக இருக்குது. சாஸ்திரிய சங்கீதங்களை ரொம்ப ரசித்து கேட்குது. ஒரு சில சமயத்தில் இவங்களுக்கு சந்தேகம் வருது, மகாராஷ்டிராவிலேருந்து வந்த காகமாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஒரு சில நேரம் இவங்க நினைக்கிறாங்க இது காகம் தானா அப்படிங்கிற சந்தேகமும் வந்துட்டு இருக்குது. நாயகி ப்ரொஃபஸர், ஆனால் அப்பா இன்னுமே நினச்சிட்டு இருக்காங்க இவங்க BA படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அவருடைய ஞாபக மறதி மெல்ல இருளில் கவ்வுறது மாதிரி ஒரு ஞாபக மறதி வந்துட்டே இருக்குது. அவர் தொண்டை புற்றுநோயால் இறந்து போகிறாங்க. இவன் நாயகியோட எல்லா செயல்பாடுகளிலையும் அப்பாவுடைய நினைவலைகள் அப்படியே வியாபித்திருக்கிறது. 2 காதல், அதுவும் இதே குற்றச்சாட்டில் அதுவும் போகுது. இப்போது இந்த காதல் அலைகள் ஓய்ந்த பின்னாடி அப்பாவை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இந்த காகத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது. ஒரு சாட்டை எடுத்து துரத்துவது போலேயே இந்த நினைவலைகள் இவங்களை துரத்திக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இனிமேல் இங்கே வராத, எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இந்த ஜன்னல் கதவை அடித்து சாத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த காகமும் வரவே இல்லை. ஒரு நாள் ஒரு பரபரப்பான சாலையில் அது இறந்து போகிற மாதிரி கேள்விப்படுறாங்க. இப்போது அப்பாவின் சாயலில் அந்த காகம் இறந்ததுக்கப்புறம் அப்பாவுடைய ஞாபகம் நின்றுடுச்சா இல்லை அது அப்படி தொடருதா அப்படிங்கிறத வாசகர்கள் நாமளே படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி எழுத்தாளர் அதை விடையை வச்சுருப்பாங்க. 2வது சிறுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பல் மேல் எழும் நகரம். ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களின் நீண்ட நாள் கனவு ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு, அதுக்காக தங்களுடைய வாழ்க்கையும் வாழ்வியலையும் சொல்லக்கூடிய கதை தான் இது. இந்த கதையும் மும்பை மாநகரத்தில் தான் நடந்துட்டுருக்குது. 95 வயது மாமியாரை கவனித்துக்கொள்ளும் 75 வயது ஊர்மிளா தீ குளித்து இறக்குறாங்க. இந்த சம்பவம் நாயகிக்கு தெரிய வருது. அதிலிருந்து தான் இந்த கதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. களைத்து விட்டேன், என்னால் கவனிக்க முடியவில்லை, நான் உயிரோடு இருக்கும் வரை முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு கடிதம் எழுதி வச்சுருக்காங்க. இப்போது இவங்க உயிரை மாய்த்து கொண்டது தன்னுடைய மாமியாரை கவனித்து கொள்ள முடியாமல் அவங்க இறந்தாங்களா, இல்லை ரியல் எஸ்டேட் சுறாக்களின் அவர்களுடைய தாக்குதல்னால் வீட்டை மாற்றி கொள்ளணும், வீட்டை மாற்றணும், அதுக்காக அவங்க இறந்தாங்களா அப்படிங்கிறத தேடி சொல்வது மாதிரி தான் இந்த கதை போயிட்டே இருக்குது. வனத்தினுடைய அழகை கட்டடங்கள் நிரப்பிட்டே இருக்குது. வனத்தை தின்று கட்டடங்கள் எழுவது காலத்தின் கட்டாயமாக இருக்குது. வனத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள், பட்சிகள் அதை பற்றிலாம் கவலையே இல்லை. ஒரு எறும்பு காலடியில் நசுக்கப்படுது, அது ஒரு சிறு எறும்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கிறோம். கமலி, கம்மு 2 பேர் நாயகியினுடைய வீட்டில் வேலைக்கு இருக்காங்க. ஆனால் அந்த நாயகியினுடைய வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதும் அவங்க அதே இடத்துல இதுக்கு முன்னாடி அவங்க வீடுகள் குடிசைகள் இருந்த இடம் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. பெரும் தொழிற்சாலைகள் வரும்போதோ இல்லை நடுத்தர மக்கள் வரும்போதோ அந்த இடத்துல இருந்தக்கூடிய குடிசைகள் எரியப்படுது. குடிசைகள் அவர்களுக்கு எப்போல்லாம் வீடுகள் தேவைப்படுதோ அப்போது அந்த குடிசைகள் எரியப்பட்டு அது கட்டடங்களாக மாறுது. அப்புறம் தொழிற்சாலைகளாக வருது. ஒவ்வொரு டைமும் அவங்களுடைய குடிசைகள் எல்லாம் எரியப்பட்டு வருது. இப்போ அவங்க இருந்த குடிசை இருந்த அதே இடத்துல இந்த பெரிய கட்டடத்தில் அந்த வீட்டுக்கு வேலைக்கு ஆட்களாக வந்து நிற்கிறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது அதையெல்லாம் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அடுத்த சிறுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுகதை தொகுப்பில் பேரில் அமைந்த சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை, இதுதான் இந்த சிறுகதையினுடைய பேராக இருக்குது. இந்த கதையில் வசந்தன், மைதிலி, தேன்மொழி இவங்க 3 பேரை சுற்றி தான் இந்த கதையே நடக்குது.
இந்த கதையினுடைய என்ன அப்படின்னா ஒரு பேச்சு மொழிக்கும் சைகை மொழிக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு ஓயாத போர் அப்படின்னு தான் சொல்லணும். வசந்தன் மைதிலி இவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் திடீர்னு தேன்மொழி அப்படிங்கிற ஒரு வளர்ப்பு மகள் பாராத வந்த மாமணி போல் அவங்க வராங்க. கதையினுடைய ஆரம்பமே வசந்தன் வந்து வீட்டை விட்டு சண்டை போட்டுட்டு வெளியே போகிற மாதிரியே இருக்குது. வசந்தனுக்கு கையில் இந்த குழந்தை கிடைக்கும் போது வசந்தனுடைய வயது வந்து 45. குழந்தை இல்லை அப்படிங்கிற அந்த கவலை வந்து வசந்தனை மட்டும்தான் ரொம்ப பாதிப்படைய செய்யுது. மைதிலி எங்கேயுமே அதை பற்றி கவலைப்படவே இல்லை. தனக்கு ஒரு கற்பப்பை இருக்குது, அதன் மூலமாக தான் ஒரு உயிரை உருவாக்கி குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறத அவங்க எங்கேயுமே நினைக்கல. இப்போ தேன்மொழி வந்து என்னென்னா வாய் பேச மாட்டாங்க, சைகை மொழி தான் கற்றுக்கிட்டே வராங்க, சைகை மொழி தான் அதிகமாக செய்கிறாங்க. இதை வந்து வசந்தனால் வந்து ஏற்றுக்கவே முடியலை. ஒரு கட்டத்தில் தேன்மொழி வளர்ந்து வந்துட்டே இருக்காங்க, கல்லூரி படிப்பு வராங்க. அப்போ வந்து காக்லியர் அறுவை சிகிச்சை செய்யணும்னு செய்கிறாங்க. ஆனால் இதில் வந்து தேன்மொழி வந்து உடன்பாடு இல்லை. அவள் வந்து என்னென்னா எனக்கு சைகை மொழி தான் பிடிச்சிருக்கு, அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வசந்தன் வந்து இதில் உடன்பாடு இல்லாதனால தான் அவர் வந்து வீட்டை விட்டே வெளியே போகிறாரு. போனதுக்கப்புறம் தேன்மொழியும் மைதிலியும் வசந்தனை தேடி போகிறாங்க. அவர் அங்கே இருக்கக்கூடிய இடத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்துட்டு அவங்க வந்து கூப்பிட வேண்டாம், நம்ம அப்படியே விட்டுட்டு வரலாம். ஏன்னா அமைதியான இருக்கக்கூடிய அமைதியின் உக்கிரம் அவருக்கு வந்து தெரியணும், அதுவும் ஒரு மொழி தான் அப்படிங்கிறத அவர் புரிய வைக்கணும். அப்படிங்கிறதாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து என்னுடைய காதலில் இருந்து நான் உங்களை விலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இந்த கதை வந்து அமைந்திருக்கு.